ஆதியாகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இந்த வசனம் ஆண்டவர் முன்குறித்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் தான் இது. இன்னைக்கு ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட நம்ம நடக்கிற பாதை கொஞ்சம் வித்தியாசமான பாதை, இல்லாமைங்கிற ஒரு பாதையில் நம்ம நடந்துட்டு இருக்கலாம். இன்னும் மற்றவங்களுடைய தூஷண வார்த்தைகள் நிமித்தம் நம்ம நிந்தனைக்குள்ளாடி அவமானத்துக்குள்ளாடி இருக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளை மட்டும்தான் நம்ம வீட்டிலையும் ஒதுக்குறாங்க, வெளியே போனாலும் அங்கேயும் ஒதுக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்னால நம்மளால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒரு சூழ்நிலையினால நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதன் மத்தியில் நம்ம ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறோம். ஏசப்பா நம்முடைய சத்தத்தை தினந்தோறும் கேட்குறாரு. என்றைக்குமே ஏசப்பா இதே மாதிரி ஒரு பாடுகளுக்குள்ளாடி உபத்திரங்களுக்குள்ளாடி நம்மளை அலோ பண்ண மாட்டார். ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அனுமதிக்கிற ஒவ்வொன்றுமே நன்மைக்கு தான். ஏன்னா ஆண்டவர் உங்களை வச்சு தான் பெரிய திட்டம் நோக்கமே வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஒரு வேலை இல்லை, இன்னும் நான் தான் எல்லாராலையும் அவமானப்படுத்தப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்கல்ல, அப்படிப்பட்ட உங்களை தான் ஆண்டவர் உயர்த்த போகிறாரு. உங்களுடைய சந்ததியை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. உங்களை தான் உங்கள் குடும்பத்தில் மேன்மைப்படுத்த போகிறாரு. இன்றைக்கி நீங்கள் நடக்கிற இந்த அழுகின் பள்ளத்தாக்கில் இருந்து தான் ஆண்டவர் உங்களை முன் குறித்து வச்சிருக்கிறாரு. நீங்கள் வருங்காலத்தில் மற்றவங்களுக்கு ஒரு பிரோஜனப்படுறது மட்டும் இல்லை, அநேக பேரை ராஜாக்களாக உருவாக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, அநேக ஜனங்களை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. உங்கள்கிட்ட இருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க. உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.